ஹீட் ஸ்ட்ரோக் சம்மர் சீசன் நடுவில் இருக்கும். வெயில் பின்னுது. கண்டிப்பாக வந்துட்டு பல நியூஸ்கள் நம்ம பார்க்குறோம். நடியில் வெயிலில் போயிட்டு இருக்கவங்க இறந்துட்டாங்க, வெயிலில் போயிட்டு இருக்கவங்க திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்கன்னு பல்வேறு நியூஸ்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த வீடியோவில் ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, ஏன் இறக்குறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்ல நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோவில் செல்லலாம். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சம்மர் சீசன் வெயில் வந்து கிட்டத்தட்ட 38 டிகிரி 31 சில 40 டிகிரி கூட வெயில் வந்து போகுது. அவ்வளோ ஹையாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வெயிலில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டைரெக்டாக வெயில் வந்து இந்த மண்டையில் படுது. ஓகே, இந்த நம்மளோட தலையில் படுது. படும்போது தலையில் வந்து மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹைப்போதலாமஸ்க்கு இன்னொரு நிக் நேம் என்ன அப்படின்னா, ஒரு செல்ல பேர் என்னன்னா பேசல் தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் குரு. அப்படின்னா என்னன்னா, வெப்பத்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குரு அவர் தான். ஸோ நம்ம உடம்போட பாடியோட டெம்பரேச்சர் என்ன, நம்ம உடம்போட டெம்பரேச்சர் என்ன, ஒரு 36.5 டிகிரிலேருந்து ஒரு 38 டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கலாம். 37, 38, 37.5 தான் எல்லாருக்கும் மெயின்டைன் ஆகும். ஈவினிங் டைமில் சில நேரத்தில் 38 வரைக்கும் கூட சில நேரத்தில் போகலாம். ஓகே, எப்போ வந்து நம்மளுக்கு 38 டிகிரிக்கு மேலே போதோ அப்போ என்ன சொல்கிறோம், ஜுரம் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இதே நம்ம ஃபேரன் ஹீட்டில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 100 டிகிரி. ஓகே, 100 டிகிரிக்கு நம்மளுக்கு வந்து தொடுது, 99 100 தொடுதுன்னா அப்போ ஜுரம் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நார்மல் பாடி டெம்பரேச்சர். இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல என்ன ஆகுதுன்னா, அந்த சூடான வெப்பநிலை தலையில பட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த டெம்பரேச்சர் குரு வந்து திடீர்னு செயலிழக்கிறாரு. அந்த பேசல் தெர்மோஸ்டாட் வேலை செய்யல, ஹைப்போதலாமஸ் வேலை செய்யல. அப்படி வேலை செய்யலன்னும் போது உங்க பாடியோட கோர் டெம்பரேச்சர், அதாவது உள்ள டெம்பரேச்சர் கடன்னு ஏற ஆரம்பிக்குது. ஏற ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே 100லேருந்து 101 டிகிரி, 102 டிகிரி, 103 டிகிரி, 104 டிகிரி ஃபேரன்ஹீட், 108 டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் போகுது. அவ்வளோ ஹை ஹீட்டுக்கு போகும்போது உங்க உடம்பு திடீர்னு செயலிழக்குது. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஹை சூடுனால உங்க பேசல் தெர்மோஸ்டாட் இருக்கிற டெம்பரேச்சர் குரு செயலிழந்து உங்க பாடி டெம்பரேச்சர் கொதின்னு கொதிச்சு 108 டிகிரி வரைக்கும் ரீச் ஆகிறது பேர் தான் ஹீட் ஸ்ட்ரோக். இதோட அறிகுறிகள் என்ன சார்? நான் எப்படி ஹீட் ஸ்ட்ரோக் எனக்கு வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வெயிலில் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான மயக்கம் மற்றும் சிவியர் தலைவலி வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பயங்கரமான தலைவலிக்குது, ஏனே தெரியலையே, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க மாதிரி இருக்கேன்னு. அப்போது அந்த டைம் இப்போ அதையும் தாண்டி நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு நடந்துக்கிட்டு எதுவுமே பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு உடனே வந்து நிறுத்துங்க. ஸோ இது முதல் அறிகுறி. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும்போது கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். அஜிடேஷன் அண்ட் கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷன் என்னது, சார் உங்கள் பேர் என்ன சார், யாராவது என்ன சார் மயக்கம், உங்கள் பேர் என்ன சார், உங்களுக்கு சொல்ல தெரியாது, யாரு நானா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். எங்க இருக்குன்னு தெரியல, யாருன்னு தெரியல, கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். தேவையில்லாம புலம்ப ஆரம்பிப்போம். ஸ்பீச் வந்து நம்ம பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு இருக்காது. சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்டிங் அறிகுறிகள். கொஞ்சம் அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா, திடீர்னு உங்களுக்கு அப்படியே படுத்துக்கிட்டு அன்கான்ஷியஸ் ஆகிட்டு காக்கா வலிப்பு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ காக்கா வலிப்பு தெரியும், சீஷர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, வலிப்பு இந்த மாதிரி இழுத்துக்கொள்ள அந்த மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும், என்னன்னே தெரியாது. அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சேர்க்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து தொடும் போது கொதின்னு கொதிக்கும். பாடி டெம்பரேச்சர் கொதின்னு கொதிக்கும். டெம்பரேச்சர் எடுத்துன்னு பார்த்தோன்னா நம்ம சொல்கிற மாதிரி 105 டிகிரி 106 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்கும். சரி, எதுக்கு சார் இந்த அறிகுறிகள்லாம் இருக்க புரியுது, எதுக்கு நம்ம இதுக்கு பயப்படணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ், ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன். என்னன்னா, இது திடீர்னு இவ்வளோ ஹை டெம்பரேச்சருக்கு போகும்போது பர்மனன்ட் பிரெயின் டேமேஜ், கோமா அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருது. அதே மாதிரி பிரெயின் மட்டும் இல்லாமல் திடீர்னு ஹார்ட்டை வந்து செயலிழக்க வைக்குது. அப்போ பர்மனன்ட் ஹார்ட் டேமேஜ், திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட். ஏன் இறக்குறாங்க நிறைய மக்கள் ஹீட் ஸ்ட்ரோக்ல, திடீர்னு ஹார்ட் நின்றுது, கார்டியாக் அரெஸ்ட். அப்போ கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சடன் பர்மனன்ட் கிட்னி ஃபெயிலியர், பர்மனன்ட் லிவர் ஃபெயிலியர், லிவர் செயலிழக்கலாம், கிட்னி செயலிழக்கலாம். ஏன்னா ஹை வெப்பநிலை போகும்போது இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து
பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே ரைட். அப்போ யார் சார் கேர்ஃபுல்லா இருக்கணும், அடுத்த பகுதிக்கு வரும். யார் சார் கேர்ஃபுல்லா இருக்கணும், இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து யார் கேர்ஃபுல்லா இருக்கணும், யார் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமா யார் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னா என்ன, சின்ன குழந்தைகள் மற்றும் முதியோர்கள், இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் அப்பதான் மூளை வந்து வந்துகிட்டு இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த டெம்பரேச்சர் குருன்னு சொல்லக்கூடிய இந்த பேசல் தெர்மோஸ்டாட் சரியா டெவலப் ஆயிருக்க மாட்டாரு. அப்ப அந்த குழந்தைங்களை கூட்டு நீங்க வெயில பரபரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா அப்ப அந்த சூடு தலையில பட்டுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாவே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ப அதனாலதான் ரொம்ப முக்கியமா அந்த குழந்தைங்களை வந்து இந்த டைம்ஸ்ல வெளியே வந்து அதிகமா கொண்டு போகாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது வயதானவர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவங்க வயசாகும் போது திருப்பி ஒரு குழந்தையா மாறுறாங்க. என்னது, அவங்களோட பிரெயின் எல்லாம் திருப்பி கொஞ்சம் சின்ன வயசு மாதிரி இல்லாம கொஞ்சம் சுருங்குது, செயலிழக்குது. அப்போ இவங்களுக்கும் வந்து ஈஸியா வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வயதானவர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது 2. மூணாவது, ஒரு சில பேர் வந்து ஒரு சில நோய்களுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிபிக்கு வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸ், என்டிஜி, நைட்ரோகிளிசரின்ஸ், இந்த மாதிரி மாத்திரைங்க, ஆன்டி எபிலிப்டிக்ஸ் இதெல்லாம் ஒரு சில எடுத்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி மாத்திரை போடுறவங்களும் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்களுக்கும் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரைட் சார். அப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான திங் வந்து நான் சொன்ன இந்த டேஞ்சர் பாப்புலேஷன், குழந்தைங்க மற்றும் பெரியவங்க 12 மணி, அதாவது அதுக்கு 1 மணி நேரம் வச்சுக்கோங்க, 11 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் தயவு செஞ்சு வெளியே வந்து வாக்கிங் போறேன், ஜாகிங் போறேன்ட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க. 11லேருந்து 2 மணி வரைக்கும் நான் கொஞ்சம் அலையிற வெளியே போயிட்டு வேலை இருக்குன்னு செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றது முதல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வந்து கவசங்களை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு வண்டியில சைக்கிளை நீங்க மிதிச்சுட்டு போறதுக்கும் ஒரு ஆட்டோலையோ கேப்லயோ உட்காந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஆட்டோ கேப்ல மேல தலைக்கு வந்து ஒரு ஷீல்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி வாகனங்களை யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒரு 50 ரூபா பார்த்துக்கிட்டு 100 ரூபா பார்த்துக்கிட்டு அந்த ஆட்டோக்காரன் கொடுக்கணுமே, இந்த இவங்களுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு உங்க உயிரை விட்டுறாதீங்க. அதனால தயவு செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒண்ணு வெளியவே போகாம விட்டுருங்க. இல்ல கண்டிப்பா போய் தான் ஆகணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. 2. மூணாவது, இந்த தலைக்கு ஒரு கவசத்தை யூஸ் பண்ணுங்க. இப்ப தலை பிரச்சனை என்ன வருது, தலைக்கு டைரக்டா அந்த சூடு போய் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் பிரச்சனை வருது. அப்ப தலைக்கு ஒரு கவசம், எக்ஸாம்பிள் ஒரு கொடை பிடிச்சிக்கலாம், ஒரு கேப் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டோம்னா தலைக்கு ஹீட் டைரக்டா படாது. அப்படின்னும் போது ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையுது. ஸோ என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இந்த வயசானவர்கள் சின்னவர்கள் முதல்ல போகிறதே தடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 2வது, போகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி டைமிங்கில் போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். தலைக்கு கவசங்கள் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, வெளியே போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பாடியை வந்து இன்ஜினை ஃபில் பண்ணிடுங்க. இந்த வண்டிலாம் சொல்லணும்ல, இப்போ வண்டி வெளியே போகுது, பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா, காற்றெல்லாம் செக் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்பை வந்து ப்ரீஃபில் பண்ணிக்கோங்க. எதை வச்சுன்னா நம்மளோட தண்ணி. ஸோ தண்ணி வந்து நல்லா குடிங்க. ஸோ நீங்கள் வெளியே போய் வெயிலுக்கு போகிறீங்கன்னா நிறைய தண்ணி, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், இப்போ தாகத்தையும் தாண்டி தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா, ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி நல்லா குடிச்சு ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் போங்க, அது சேஃப். ஏன்னா உங்கள் வாட்டர் தான் உங்கள் பாடியை கூல் பண்ணும். வாட்டர் தான் டீஹைட்ரேஷன் வந்து தடுக்கும். அதாவது நீர் சக்தி போதாமையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறது இந்த தண்ணி தான். அதே மாதிரி தண்ணியோட சேர்ந்து சப்போஸ் வயலில் போயிட்டு இருக்கீங்கன்னு போது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டார்டிங் சைன்ஸ் ஆரம்பிக்குது, கொஞ்சம் தலைவலி மயக்கமா இருக்கு அப்படின்னும் போது உட்காந்துட்டு இந்த கலர் வாங்கி குடிக்கிறது, இந்த பெப்சி கோலா இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறத தடுங்க. அதுக்கு பதில் நீங்க மெயினா குடிக்க வேண்டியது என்னன்னா இளநீர், பதநீர், கூழு, அதே மாதிரி நம்மளோட தர்பூசணி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்களே, நம்ம பாட்டி மோர் வித்துக்கிட்டு இருக்கோம். மோர் சூப்பர், மோர் பிளஸ் அந்த உப்பு இதெல்லாம் வந்து கலக்கும் போது நல்ல ஹைட்ரேஷன் பிளஸ் வந்து ரொம்ப நல்லது. அப்போ இளநீரை நிறைய வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. டெய்லி ஒரு இளநீர் சாப்பிட்டாலும் இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப நல்லது. கடவுளா பார்த்து இந்த சீசனுக்கு இளநீர்லாம் அனுப்புறான், தர்பூசணி அனுப்புறான், வெள்ளரிக்காய் அனுப்புறான். ஏன், இந்த மாதிரி சீசன்ல தண்ணி சத்து வேணும்ன்றதுக்காகவே கடவுள் படைச்சிருக்காரு நேச்சரா. நம்ம அதை விட்டுட்டு ஏதோ ஒரு கம்பெனியோட குளிர் பாகனங்களை நம்ம அதிகமாக பயிர்கிறது குடிக்கிறதுன்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டு போங்க அப்படின்றதும் ஹீட் ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. ரைட். அதே மாதிரி இந்த டைமிங் அப்போ இந்த நான் சொல்ற மாதிரி இந்த 11, 12, 1, 2 இந்த டைமிங் அப்போ யாரும் எக்ஸசைஸ்ன்ற ஆங்கிள் இறங்காதீங்க. ஏன்னா நிறைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் இருப்பாங்க. நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன், டக்குன்னு இன்னைக்கு நான் வந்து ஓடிட்டு வந்துடுறேன், டெய்லி ஐம் ரன்னிங், டெய்லி ஐம் ஜிம் அப்படின்றாங்களே. தயவு செஞ்சு நீங்க இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஒன்று ஏர்லி மார்னிங்ல வச்சுக்கோங்க, இல்லை லேட் ஈவினிங்ல வச்சுக்கோங்க. பெஸ்ட் டைம் வந்து மார்னிங் தான். 6, 7 மணிக்கே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. அதை விட்டுட்டு நீங்க வந்து 12, 1 மணிக்கு நீங்க ரன்னிங் ஓடுறீங்கன்னா ஆல்ரெடி அங்க வெளியே ஹீட் ஸ்ட்ரோக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓடும் போது உங்க பாடி வந்து என்ன ஆகும், இன்னும்
சூடாகும். கரெக்டாக நார்மலாகவே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், வேர்த்து போகும்போது பாடி சூடாகும், டீஹைட்ரேஷன் ஆகும், நீர் சத்து கம்மியாகும். அப்போ நீங்கள் இன்னும் ஹீட் படும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி டைமிங்கில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்துட்டு வைக்க விரும்புகிறேன். சரி சார், நான் எப்போ போய் டாக்டரை பார்க்கணும்னா, நீங்கள் என்னங்க பார்க்குறது அதுவே கொண்டு போய் தள்ளிடும். ஏன்னா நீங்கள் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்லாம் ஆரம்பிக்கிறதா டேஞ்சர் கண்டிஷன். நீங்கள் படுத்துக்கிட்டு அன்கான்ஷியஸாக காக்கா வலிப்போடு இருக்கீங்கன்னா ரோட்டில் இருக்கவங்க யாராவது 108க்கு ஃபோன் பண்ணி உங்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனால் அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு தான் ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியிற ஃபஸ்ட்டு சிம்டம் திடீர்னு பயங்கரமாக தலைவலிக்குது, தலை சுத்தல் வருதுன்னா ஃபஸ்ட்டு டேஞ்சர் சிம்டம். உடனே நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு தண்ணியை குடிச்சிட்டே இருங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஃபீல் நார்மல், டோன்ட் கோ அவுட். ஓகே ரைட். என்ன சார் மெயின் ஃபஸ்ட் எய்ட் நான் கொடுக்கலாம்? இப்போ திடீர்னு ஒருத்தர் ரோட்டில் அப்படி பார்க்குறேன், இல்லை வெளியே அப்படி பார்க்குறேன், திடீர்னு பார்க்குறேன் உடம்பு கொதிக்குதுன்னு கொதிக்குது, நான் என்ன ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் போது, முதல்ல அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ டைட்டாக ஒருத்தருக்கு இந்த மாதிரி கோட்டு கிட்டெல்லாம் போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு, இல்லை ஒரு பெரிய ஜாக்கெட்டு, இல்லை டைட்டு ஜீனு, டைட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்காருன்னா முதல்ல கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் லூஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் நிறைய கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், காற்று பரிமாற்றம் நடக்காது. ஸோ கூலிங் பண்ணும்போது ட்ரெஸ்ஸஸை லூஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். இது எல்லாமே எப்போ பண்ணணும்னா ஆம்புலன்ஸை வர வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு சைடு 108 சீக்கிரம் வாங்க, இங்கே ஒருத்தர் மயங்கிட்டு இருக்காரு, ஒரே சூடாக இருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். உடனே பக்கத்தில் இருக்கிற என்ன கடை இருக்கோ பார்த்துட்டு ஒரு சில்லுன்னு ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் பேக்கெட், அதாவது சில்லுன்னு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு எது கிடைக்குதோ பாடியை கூல் பண்ணணும். அப்போ வந்து அந்த அன்கான்ஷியஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வந்து வாயில் ஊத்துறேன்னு ஊற்றாதீங்க. அவன் ஆல்ரெடி அன்கான்ஷியஸாக இருக்கான், வந்து சரியாக குடிக்க முடியாது. கான்ஷியஸாக இருக்காருன்னா குடிக்க விடுங்க, ஆனால் அன்கான்ஷியஸாக குடிக்க முடியாது. அப்போ அந்த சில் தண்ணியும் ஐஸ் பேக்ஸை வச்சுட்டு உடம்புல ஊற்றி விடுங்க. ஏன்னா பாடி ஹீட்டை உடனே தடுக்கணும், கம்மி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கார்லலாம் இந்த ரேடியேட்டர் பாயில் ஆகும்ல, அந்த சில்லுன்னு தண்ணி ஊற்றணும் புஷ்ஷுன்னு ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாடியில் வந்து தண்ணியை வந்து ஊற்றி விடுங்க, ஐஸ் பேக்ஸ் அப்ளை பண்ணி பாடியை கூல் பண்ணுங்க. அந்த 108 டிகிரிலேருந்து பாடியை கூல் பண்ணி டக்கு 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 டக்குன்னு நம்ம எவ்வளோ சீக்கிரம் 100 கிலோ கொண்டு வரமோ பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். அப்போ அவன் ஆம்புலன்ஸ்காரன் வந்து 15-20 நிமிஷம் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்க போய் ஐஸ் பேக்ஸை தேடி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் கூல் பண்ணுறதோட நீங்கள் வந்து பக்கத்திலேயே இருக்கீங்க, சைட்ல இருக்கீங்க போது உடனே எமர்ஜென்சிக்கு ஆக்ட் பண்ணுங்க. ஒரு கதாநாயகனா நீங்க மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து உள்ளது. அதை கூட விடுங்க, ஒரு மனிதாபிமானம், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே வந்து நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படின்றதுனால நீங்க நினைச்சா டக்குன்னு காப்பாற்ற முடியுன்றதுனால தயவு செஞ்சு வந்துட்டு ஒரு ஐஸ் பேக்ஸை வந்து கொடுங்க, பாடியை லூஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் நீங்க வந்து அந்த சைட்ல பண்ண முடியும். ப்ளஸ் ஆம்புலன்ஸு கூப்பிட்டுருங்க. எது பண்ணாதீங்கன்னா தயவு செஞ்சு விபரீதமாக வந்து ஒரு சோடா வாங்கி அவர் வாயில் ஊற்றுறது, ஒரு கோலா வாங்கி ஒரு வாயில் ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மூக்குள்ள ஏதாவது ஊற்றுறது, இந்த மாதிரி விபரீதமாக எந்த விஷயமும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மயங்கி கிடக்கிறாங்க வெயிலில் அப்படின்னும் போது லூஸ் பண்ணிவிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடிச்சுட்டு டக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐஸ் தண்ணியை ஊற்றி விட்டு பாடியை கூல் பண்ணுங்கள். இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். மற்றபடி முதல் உதவி கொடுக்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். முதல் உதவி கொடுக்குறது எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு பேசுகிறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோன்னே டாக்டரும் அதே தான் பண்ணுவார். உடனே அவங்களுக்கு வந்து தண்ணி, ஏன்னா நீர் போதாமல் இல்லை, ஸோ உடனே ஹைட்ரேஷன், சலைன், குளுக்கோஸ்லாம் ஏற்ற ஆரம்பிப்பார். பாடியை கூல் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஐஸ் பேக்ஸ் இந்த மாதிரி வழிகளை போட்டு பாடியை கூல் பண்ணுறதுக்கு வேலைகளை பார்த்து பேஷண்ட் வந்து அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்கப்படும். ஆனால் துரதிருஷ்டமாக நம்ம கெட்ட நேரம் திடீர்னு ஹார்ட்டோ லிவரோ கிட்னியோ ஏதாவது கோமாக்கு போயிருந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ரொம்ப டேஞ்சர். ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓவராலாக ஹீட் ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வெயில் காலத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க, குழந்தைங்க கேர்ஃபுல்லாக இருங்க, வயசானவங்க கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த NTG பீட்டா பிளாக்கர்ஸ் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்களாம் ஈஸியாக வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு பலியாகிறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கோ வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய நியூஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் பண்ணிக்க வேண்டியது, போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க. எப்பவுமே தண்ணி கையில் எடுத்துகிட்டு போங்க. ஃபீட் ஆன் டிமாண்ட், எப்போ தாம குடிச்சிட்டே இருங்க. தலைவலி மற்றும் லைட் மயக்கன்றது முதல் ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறி. அப்பயே ரொம்ப சுதாரிச்சு கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணாதீங்க. இந்த வெயில் சீசனில் வாக்கிங், ஜாகிங் சொல்லிட்டு மதியான டைம்ல யாரும் பண்ணாதீங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைக்கு ஒரு கவசம், ஒரு கொடை, இல்லைனா வந்து ஆட்டோ இல்லைனா கேப்ல போறது, இந்த மாதிரி ஒரு மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து வாக்கிங், ஜாகிங் சொல்லிட்டு போகாதீங்க. அதே மாதிரி முதல் உதவிக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி மயங்கி கிடக்கிறத பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாடியில் க்ளோத்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு, துணியெல்லாம் லூஸ் பண்ணிட்டு ஒரு ஐஸ் பேக் போட்டு பாடியை கூல் பண்ணுங்க. 108 கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கான்செப்ட் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.